ஹலோ guys, வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். நீங்க டேலில இந்த மாதிரி சிம்பிள் இன்வாய்ஸஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை இந்த மாதிரி கலர்ஃபுல்லா சேஞ்ச் பண்ணுமா? அது எப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்காக நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஏபிசி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த கம்பெனில நான் லாஸ்டா போட்ட இந்த சேல்ஸ் என்ட்ரிய டே புக்ல ஓபன் பண்ணிக்கிறேன். இங்க இருக்க இந்த சேல்ஸ் வவுச்சர் இதை தான் பாத்தீங்கன்னா நான் இன்வாய்ஸா பிரிண்ட் எடுக்க போறேன். அதுக்காக கண்ட்ரோல் பி அப்படி இல்லைன்னா மேல இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ போங்க. இந்த இடத்துல பாருங்க நான் உங்களுக்கு ப்ரிவ்யூ கொடுக்குறேன். ப்ரிவ்யூ கொடுத்த உடனே என்ன ஷோ ஆகுது? ஜஸ்ட் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ல எப்பவும் டிஃபால்ட்டா டேலில எந்த மாதிரி உங்களுக்கு டெம்ப்ளேட் ஷோ ஆகுமோ அந்த டெம்ப்ளேட் தான் இருக்கு. பட் இதை நம்ம கலர்ஃபுல்லா சேஞ்ச் பண்ணணும்னா சைட்ல பாருங்க உங்களுக்கு சேஞ்ச் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம ஃபுல்லா வந்து இதை கலர்ஃபுல்லா சேஞ்ச் பண்ண போறோம். இன்கேஸ் நீங்க டேலி பிரைம் வெர்ஷன் டேலி பிரைம் 7.1க்கு முன்னாடி இருக்க எந்த வெர்ஷனையாச்சும் யூஸ் பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ பண்ணாது. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு டேலி பிரைம் 7.1ல இருந்து தான் அவைலபிளா இருக்கும். இப்போ நான் இந்த சேஞ்ச் டெம்ப்ளேட் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க இந்த இடத்துல ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணும். இதுல உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல டெம்ப்ளேட் லிஸ்ட் நான் ஷோ பண்றேன் பாருங்க. டோட்டலா உங்களுக்கு டேலி பிரைம்ல ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து 7 கொடுத்துருக்காங்க. இந்த 7 டெம்ப்ளேட்ல எதை வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இங்க இருக்க இந்த டெம்ப்ளேட் எதுவுமே நீங்க வந்து யூஸ் பண்ணி சேவ் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்போ எந்த ஆப்ஷன்ஸுமே நீங்க யூஸ் பண்ண முடியாது. இங்க கொடுத்துருக்க இந்த ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ல ஏதாச்சும் ஒன்று நீங்க கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் டெம்ப்ளேட்ல இருக்க ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு டெம்ப்ளேட் 5 மல்டிபிள் லோகோஸ் அப்படிங்கறத தான் யூஸ் பண்றேன். ஸோ அதவே நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்க அதை யூஸ் பண்ணலன்னா ஜஸ்ட் அங்க இருக்க லிஸ்ட்ல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த நேம் வச்சு வேணாம், நான் இங்க ப்ரிவ்யூ பார்த்து நாங்க எது வேணும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு அப் ஆரோ அண்ட் டவுன் ஆரோ இருக்கும். ஸோ இதுல நீங்க அப் கொடுத்தீங்கன்னா போதும் முன்னாடி இருக்க டெம்ப்ளேட்டோட டிசைன்ஸ் எல்லாமே ஷோ பண்ணும். அதுவே நீங்க டவுன் ஆரோ கொடுத்து அடுத்த டெம்ப்ளேட்ஸ் ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட்டுக்கு நீங்க எந்த டெம்ப்ளேட் வேணுமோ இங்க நீங்க ப்ரிவ்யூ பார்த்து உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல 5 அதான் நான் யூஸ் பண்ண போறேன். டெம்ப்ளேட் 5 மல்டிபிள் லோகோஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ண உடனே பாருங்க இப்போ சேஞ்ச் டெம்ப்ளேட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோமா? அடுத்த ஆப்ஷன் ஆட் ரிமூவ் ஃபீல்டு. இது எதுக்காகனா ஜஸ்ட் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் தான். உங்களுக்கு எப்படி நீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்றப்ப கான்ஃபிகர் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அதுக்கெல்லாம் எஸ் கொடுத்துருவீங்க. எந்த ஃபீல்டு எல்லாம் வேணாமோ நோ கொடுப்பீங்களோ அதே சேம் ஆப்ஷன் தான் இங்கேயும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இதுல கம்பெனி டீட்டெயில்ஸ்ல பாருங்க நான் வந்து நேம் கேஸ் கொடுத்துருக்கேன், அட்ரஸ் கேஸ் கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பர் கேஸ் கொடுத்துருக்கேன், கோடு வந்து எனக்கு வேணாம் ஸோ நான் நோ கொடுத்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் செட்டிங்ஸ், கம்பெனி டீட்டெயில்ஸ், பார்ட்டி அண்ட் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஐட்டம் டேபிள் டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஃபூட்டர் டீட்டெயில்ஸ் அண்ட் ஹெடர் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணுமோ அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. வேணாங்கிறதுக்கு நோ கொடுத்து இந்த கான்ஃபிகரேஷன் லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கிறதே ஓகே தான். ஸோ அதனால ஜஸ்ட் இதை வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். அடுத்து பாருங்க வாட்டர் மார்க் ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க இந்த வாட்டர் மார்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் டைப் கேட்கும். இதுல இமேஜா வேணுமா டெக்ஸ்டா வேணுமான்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இமேஜ் ட்ரை பண்றேன். ஸோ இமேஜ் கொடுத்துடுறேன். இமேஜ் கொடுத்த உடனே பாருங்க இமேஜ் நேம் உங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த இமேஜோட பாத் எங்கங்கிறத நீங்க செலக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ நான் இந்த ஃபோல்டர்ல இருந்து வெளில வந்துடுறேன். வந்துட்டு டெஸ்க்டாப்குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல தான் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல லோகோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லோகோவோட அலைன்மெண்ட் ஹரிசாண்டலா வேணுமா டயகனலா வேணுமான்னு இருக்கு. இதுல நான் வந்து ஹரிசாண்டலே கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் கொடுத்துடுறேன். நீங்க கொடுக்குற இமேஜ் சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுங்கிறத நீங்க கொடுத்துடலாம். சைஸ் ஆப்ஷன்ல பாருங்க எக்ஸ்ட்ரா ஸ்மால், ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலா 5 டைப்ஸ் ஆஃப் சைஸ் அவைலபிளா இருக்கு. அடுத்து ஒப்பாசிட்டி நான் மீடியம் ஒப்பாசிட்டி கொடுத்துக்கிறேன். இல்ல உங்களுக்கு வந்து இன்னும் டார்க்கா வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு நீட்டா நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம கொடுத்த லோகோ இமேஜ் வந்து பேக்ரவுண்ட்ல வாட்டர் மார்க்கா ஷோ ஆகுது. இத நீங்க சேவ் பண்ணி ப்ரிவ்யூல பார்க்கணும்னா ஜஸ்ட் இங்க சேவ் டெம்ப்ளேட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த உடனே பாருங்க டெம்ப்ளேட்டோட நேம் உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி இந்த டெம்ப்ளேட்டையே நீங்க எல்லா சேல்ஸுக்குமே டிஃபால்ட்டா வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க டிஃபால்ட்டா வச்சுட்டீங்கன்னா எந்த சேல்ஸ் என்ட்ரிஸ் நீங்க போட்டாலும் இந்த கம்பெனில எந்த சேல்ஸ் போட்டாலும் இந்த டெம்ப்ளேட் தான் உங்களுக்கு பிரிண்ட்ல வரும். இல்ல அது வேணாம்னா ஜஸ்ட் நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி அடிஷனல் கான்ஃபிகரேஷன் வேணும்னா அதுக்கு எஸ் கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது எந்த ஆப்ஷனும் வேணாம். ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரிவ்யூ கொடுக்குறேன். பாத்தீங்களா நம்ம எந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணமோ அந்த டெம்ப்ளேட் பிளஸ் நம்ம கொடுத்த வாட்டர் மார்க் ஷோ ஆகுது. இதுலயே அடிஷனல் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். திருப்பி நான் வந்து சேஞ்ச் டெம்ப்ளேட் ஆப்ஷன்ல போயிடுறேன்.
வாட்டர் மார்க்ல நம்ம இப்ப என்ன குடுத்திருந்தோம்? இமேஜ் குடுத்தோமா? பட் எனக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வேணும். என்னன்னா, அவங்க ஆல்ரெடி இந்த கம்பெனில நான் போட்டிருக்க சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க பே பண்ணிட்டாங்க. அதனால பெய்டுன்னு சொல்லிட்டு நான் இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். அப்படி இல்லன்னா, நீங்க உங்க கம்பெனியோட நேமையோ, ஏதாச்சும் ஒரு வேர்ட வந்து நீங்க வாட்டர் மார்க்ல குடுக்கணும்னா, அதுக்கு ஜஸ்ட் நீங்க டெக்ஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. என்டர் டெக்ஸ்ட்ங்கிற இடத்துல நான் பெய்ட் அப்படிங்கிறத குடுத்துடுறேன். கலர் வந்து பிளாக்ல இருக்கு. இத நான் வந்து கிரீன்ல குடுத்துடுறேன். அண்ட் தென் அலைன்மென்ட் வந்து ஹாரிசான்டல்ல இருக்கு. இது ஹாரிசான்டல்ல பிக்சருக்கு ஓகே. டெக்ஸ்ட்லாம் குடுக்குறப்ப டயகனல் குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். நீங்க எத பிரிஃபர் பண்றீங்களோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ்ல இருக்கு. ஓகே. மீடியம்ல இருக்கு. இத நான் வந்து டார்க்ல குடுத்துடுறேன். குடுத்த உடனே பாருங்க இந்த இடத்துல பெய்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகுதுங்களா? இப்ப நம்ம வாட்டர் மார்க் வந்து டெக்ஸ்ட்ட ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹெட்டர் இமேஜ் அண்ட் அதே மாரி அந்த ஆரோவ கிளிக் பண்ண உடனே பாருங்க கீழ வந்து ஃபூட்டர் இமேஜ்ன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் எதுக்காகன்னா, இன்கேஸ் உங்களுக்கு இங்க இருக்க இந்த டெம்ப்ளேட் புடிக்கல. இந்த டெம்ப்ளேட்ல இருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஓகே. பட் உங்க கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ல. இங்க இருக்க மாதிரி எனக்கு வேணாம். நான் ஆல்ரெடி என் கம்பெனிக்கு இல்ல உங்களோட இண்டஸ்ட்ரி இல்ல உங்களோட ஃபர்ம்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் பேட் நீங்க வச்சிருப்பீங்க. அந்த லெட்டர் பேட்ல உங்களுக்கு ஹெட்டர் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும், ஃபூட்டர் இருக்கும்னு அத தான் நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க Tallyல போடுற இன்வாய்ஸஸ்க்குமே சரி, எனக்கு என்னோட லெட்டர் பேட்ல இருக்க ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் தான் வேணும் அப்டின்னா, அத இந்த இடத்துல நீங்க இமேஜா வச்சிருந்தீங்கன்னா போதும். உங்களோட சிஸ்டம்ல நீங்க இமேஜா வச்சிருந்தீங்கன்னா, Tally Primeல ஈஸியா அத இமேஜ நீங்க ஆட் பண்ணி உங்களோட இன்வாய்ஸஸ்ல பிரிண்ட் எடுத்துக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹெட்டர் இமேஜ் ஆட் பண்றேன். ஹெட்டர் அப்படிங்கிறது குடுத்துடுறேன். இந்த இடத்துல யூஸ் இமேஜ் இன் கம்ப்யூட்டர் ஹெட்டர்ன்னு இருக்கும். சாரி கம்பெனி ஹெட்டர்ன்னு இருக்கும். அதுக்கு எஸ் குடுத்துருங்க. எஸ் குடுத்தோனே இமேஜ் பாத் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருக்கும். அதே மாரி இமேஜ் நேம் இந்த இடத்துல நீங்க குடுத்துருங்க. இதுக்கு நான் அப் குடுத்து இதையும் நான் டெஸ்க்டாப்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு ஹெட்டர் அப்படிங்கிறத குடுத்துடுறேன். ஹெட்டர் குடுத்த உடனே பாருங்க இமேஜ் பிளேஸ்மென்ட் பிலோ இன்வாய்ஸ் டைட்டிலா அபவ் இன்வாய்ஸ் டைட்டிலான்னு இருக்கும். அந்த இடத்துல நம்மளுக்கு இன்வாய்ஸ் டைட்டில் வந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கு அபவ்ல வேணுமா பிலோல வேணுமான்னு குடுத்துக்கணும். நான் இங்க வந்து பிலோல குடுத்துடுறேன். அதே மாரி ஃபிட் இமேஜ் டு பேஜ் வித் இது எதுக்காகன்னா, உங்களோட இமேஜ் சைஸ் என்ன இருக்கோ அந்த சைஸ்ல தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். அத உங்களோட பேஜ் வித்துக்கு இப்ப நம்ம குடுத்துருக்கோம் இல்லைங்களா? அங்க இருக்க அந்த பேஜ் வித்துக்கு ஃபுல்லா வேணுமா? இல்ல நீங்க எந்த சைஸ்ல குடுக்குறீங்களோ அந்த சைஸ்ல தான் உங்களுக்கு வேணுமாங்கிறது தான். இதுல எனக்கு அங்க இருக்க அந்த பேஜ் வித்துக்கு ஃபிட் ஆகுற மாரி வேணும். அதனால நான் எஸ் குடுத்துடுறேன். நீங்க குடுக்குற சைஸ்க்கு தகுந்த மாரி இந்த ஆப்ஷன பிரிஃபர் பண்ணிக்கோங்க. அப்ளை இமேஜ் டூ இந்த அப்ளை இமேஜ் டூங்கிறது வந்து எல்லா பேஜஸ்க்கும் வேணுமா? இல்ல ஃபர்ஸ்ட் பேஜ்க்கு மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஹெட்டர் இமேஜ் வேணுமான்னு இருக்கு. எனக்கு ஆல் பேஜஸ் வேணும். அதனால நான் ஆல்ன்னு குடுத்துடுறேன். குடுத்த உடனே பார்த்தீங்களா, எவ்ளோ நீட்டா நம்மளுக்கு நம்ம குடுத்த அந்த ஹெட்டர் இமேஜ் மேல வந்துருச்சு. இதே சேம் நம்ம ஃபூட்டருக்கும் பண்ணலாம். ஃபூட்டர் இமேஜ் எஸ் அண்ட் தென் நேம் பாத் அப் அண்ட் இதுல டெஸ்க்டாப்ல ஃபூட்டர் அப்படிங்கிற நேம்ல நான் வச்சிருக்கேன். அண்ட் தென் ஃபிட் இமேஜ் டு பேஜ் வித்துக்கு சேம் எஸ் குடுத்துடுறேன். ஆல் பேஜஸ் குடுத்துடுறேன். அவ்வளோதான். என்னோட கம்பெனில எந்த மாதிரி என்னோட லெட்டர் பேட் இருக்குமோ, அதே மாரி தான் நான் பிரிண்ட் எடுக்கணும்னா, இந்த ஆப்ஷன ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ல வந்துருச்சு. ஓகே. இப்ப நான் அத சேவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஏ குடுத்து சேவ் பண்ணிட்டேன். தென் இப்போ ப்ரிவ்யூ குடுக்குறேன் பாருங்க. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்? ஹெட்டர்ல என்னோட கம்பெனி லெட்டர் பேட் இமேஜ ஆட் பண்ணியிருக்கேன். பட் கீழ பாருங்க, அந்த இடத்துலயே எனக்கு வந்து கம்பெனியோட நேமு, டீட்டெயில்ஸ், ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே குடுத்தும், கீழயும் எனக்கு அதே டீட்டெயில் ஷோ ஆகுது அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ல இங்க இருக்க இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் இத கேன்சல் பண்ணிட்டு, சேஞ்ச் டெம்ப்ளேட் ஆப்ஷன்ல ஆட் ரிமூவ் ஃபீல்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆப்ஷன கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு கம்பெனி டீட்டெயில்ஸ்ல போயிட்டு, நான் எஸ் குடுத்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நோ அப்படிங்கிறத குடுத்துடுறேன். ஜிஎஸ்டி நம்பரும் எனக்கு ஆல்ரெடி அந்த இமேஜ்லயே இருக்கு. வேணாம். அதே மாதிரி இந்த ஆப்ஷனும் வேணாம். ஓகே. இப்போ நான் எல்லாத்துக்குமே நோ குடுத்துட்டேன். கண்ட்ரோல் ஏ குடுத்து சேவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாருங்க, பிளாங்க்கா இருக்கு. அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் நோ குடுத்ததுனால. இப்போ அத வந்து திருப்பி சேவ் பண்றேன். தென் ப்ரிவ்யூ குடுக்குறேன். பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்மளுக்கு கீழ இருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. நம்ம என்ன டீட்டெயில்ஸ் குடுத்தோமோ அது மட்டும் தான் இருக்கு. அண்ட் இதுலயே பாருங்க, கீழ உங்களுக்கு
மத்த டீட்டெயில்ஸ்ல தமிழ்நாடு அண்ட் ஸ்டேட்டோட நேம், ஜிஎஸ்டி நம்பர் இதெல்லாம் இன்னும் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஆட் ரிமூவ் ஃபீல்டுக்கு போயிடுறேன். கீழ இருக்க டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டெம்ப்ளேட்ல பார்ட்டி அண்ட் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் அங்க குடுத்திருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜிஎஸ்டி நம்பர் அது எல்லாமே பார்ட்டியோடது. சோ அந்த நம்பரும் உங்களுக்கு வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் பார்ட்டி டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அதனால நான் எதுவும் கேன்சல் பண்ணல. அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்ப ஆட் அண்ட் ரிமூவ் ஃபீல்டு பார்த்தோம், வாட்டர் மார்க் பார்த்தோம், ஹெடர் அண்ட் ஃபூட்டர் இமேஜ் ஆட் பண்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் ஃபீல்டு ஆப்ஷன். இத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க ஓனா உங்களுக்கு என்ன ஃபீல்டு வேணுமோ அத ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன். நீங்க இந்த இடத்துல கிரியேட் அண்ட் ஆல்டர் பண்ணிக்கலாம் கஸ்டம் ஃபீல்டு. அது என்ன கஸ்டம் ஃபீல்டு அப்டின்னா, இப்போ இந்த இன்வாய்ஸ்க்குள்ள இருக்க டீட்டெயில்ஸ் இப்போ நான் வெளியில வந்துட்டு உங்களுக்கு ப்ரிவ்யூ ஷோ பண்றேன் பாருங்க. இத வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்வாய்ஸ்ல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த இடத்துல நீங்க குடுத்திருக்க ஸ்டேட் நேமு அண்ட் ஜிஎஸ்டி நம்பர், பார்ட்டி டீட்டெயில்ஸ், அங்க பண்ணியிருக்க நீங்க சேல்ஸ் ஐட்டம்ஸ், நீங்க குடுத்திருக்க ஹெச்என்சி வேல்யூஸ் இது எல்லாமே எங்க இருந்து இந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு? உள்ள நம்ம கம்பெனில என்ன டீட்டெயில் குடுத்திருக்கோமோ, சேல்ஸ் வவுச்சர்ல நம்ம சேல்ஸ் போடுறப்ப என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்திருந்தோமோ, அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லா ஷோ ஆகும். அங்க இல்லாத ஒரு ஃபீல்ட நீங்க ஓனா கிரியேட் பண்ணணும். என்னோட இன்வாய்ஸ்ல இந்த இடத்துல நீங்க வந்து ஃபாசி நம்பர் இல்ல உங்களோட இன்கம் டாக்ஸ் கோட் நம்பர் அப்படி இல்லன்னா உங்க பார்ட்டிக்கு வந்து நீங்க ஏதாச்சும் மென்ஷன் பண்ணணும். நீங்க இந்த சேல்ஸ்ல வந்து அவங்களுக்கு தனியா ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு நீங்க குடுக்கணும். ஒரு ஹெட்டிங்ஸ் குடுத்து அதுல ஏதாச்சும் நீங்க வேர்டிங்ஸ் குடுக்கணும். ஓனா ஒண்ணு கிரியேட் பண்ணணும்னா, அப்போ நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இப்ப நான் எஸ்கேப் குடுத்துடுறேன். அண்ட் தென் சேஞ்ச் டெம்ப்ளேட்ல கஸ்டம் ஃபீல்டு போய்க்கிறேன். கஸ்டம் ஃபீல்டுல கம்பெனி டீட்டெயில்ஸ்ல நீங்க கஸ்டம் ஃபீல்டு பண்றீங்களான்னு இருக்கு. கம்பெனி டீட்டெயில்ஸ்ல எனக்கு வேணாம். பிகாஸ் நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்துல வந்து ஹெடர் இமேஜ் குடுத்திருக்கேன். அதே மாரி ஃபூட்டர் டீட்டெயில்ஸ்லயும் வேணாம். எனக்கு பார்ட்டி அண்ட் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ்ல வேணும். அதனால அத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க, இன்வாய்ஸ் டீட்டெயில் ரிலேட்டடா இருக்க ஹெட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ இதுல பார்ட் கோட் அப்படிங்கிறத நான் குடுத்துடுறேன். சாரி, போர்ட் கோட் அப்படிங்கிறத குடுத்துடுறேன். போர்ட் கோட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க எடிட் ஆப்ஷன் ஷோ ஆகாது. ஏன்னா, போர்ட் கோட் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. நீங்க என்டர் டீட்டெயில்ஸ் மேனுவலி அப்படிங்கிறத குடுத்தா மட்டும் தான் உங்களால ஓனா ஒரு ஃபீல்ட கிரியேட் பண்ண முடியும். இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, இங்க கீழ இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு டேலிக்குள்ள இருக்கிற ஃபீல்ட்ஸ் தான். ஸோ இத நீங்க குடுத்தீங்கன்னா, அந்த ஃபீல்டு உங்களுக்கு ஆட் ஆகும். பட் நீங்க ஓனா ஃபீல்டு வேல்யூவ குடுக்க முடியாது. நீங்களே ஃபீல்டு வேல்யூ, ஃபீல்டு டைட்டில் எல்லாமே குடுக்கணும்னா, அப்போ என்டர் டீட்டெயில்ஸ் மேனுவலி அப்படிங்கிறத குடுத்துருங்க. குடுத்த உடனே பாருங்க, என்டர் டீட்டெயில்ஸ் மேனுவலின்னு வந்திருக்கா? இப்ப நம்ம ஃபீல்டு நேம குடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் ஃபீல்டு டைட்டில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கறத கொடுத்துடுறேன். ஸோ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவோட நேம் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம், மிஸ்டர் ராஜா. இதே மாதிரி திருப்பி நீங்க என்டர் குடுத்தீங்கன்னா, வேற என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணணுமோ இந்த மாரி கஸ்டம் ஃபில்ல பண்ணிக்கலாம். இங்க நான் கம்பெனி அண்ட் ஃபூட்டர்ல எதுவும் சேஞ்ச் பண்ணல. பிகாஸ் நான் அந்த இடத்துல என்னோட லெட்டர் பேட் குடுத்ததுனால. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாரி ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னா, இதுலயும் நீங்க இந்த மாரி கஸ்டம் ஃபீல்டு பண்ணிக்கலாம். ஸோ இத ஜஸ்ட் நான் என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ண உடனே பாருங்க, நம்ம இந்த இடத்துல எங்க குடுத்திருந்தோம்? இங்க நம்மளுக்கு ஹெடர் அண்ட் ஃபூட்டர் 2மே வேணாம். நம்மளுக்கு என்ன இன்வாய்ஸஸ் டீட்டெயில்ஸ்ல பார்ட்டி அண்ட் இன்வாய்ஸஸ் டீட்டெயில்ஸ்ல நம்ம குடுத்திருந்தோம். அதனால நம்மளுக்கு பார்ட்டி அண்ட் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ்ல பாருங்க, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்டர் ராஜான்னு ஆட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க இல்லாத ஃபீல்டு, நீங்க டேலில உங்களோட கம்பெனி கிரியேஷன்ல இல்ல டேலி உங்களுக்கு குடுத்த ஃபீல்டுல இல்லாத ஒரு ஃபீல்டு நீங்க கிரியேட் பண்ணணும்னா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டம் ஃபீல்டு. நெக்ஸ்ட் நம்ம ஃபாண்ட் அண்ட் கலர் போலாம். ஸோ ஃபாண்ட் அண்ட் கலர கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாருங்க, ஃபாண்ட் வந்து என்ன ஃபாண்ட் வேணுங்கிற மாதிரி இருக்கும். இதுல எனக்கு வந்து டைம்ஸ் நியூ ரோமன் வேணும். அதனால நான் டைம்ஸ் நியூ ரோமன் சூஸ் பண்ணிக்கிறேன். தீம் கலர் நீங்க வந்து இப்போ உங்களோட லெட்டர் பேட்ல இருந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஹெடர் அண்ட் ஃபூட்டர் ஆட் பண்ணோமா, அந்த கலருக்கும் நம்ம சூஸ் பண்ண டெம்ப்ளேட் கலருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்களா? இந்த மாதிரி தீம் கலரை நீங்க உங்களோட ஹெடர் அண்ட் ஃபூட்டர் இமேஜுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணணும்னா, அப்போ நீங்க இங்க மாத்திக்கலாம். ஸோ நான் தீம் கலர் வந்து இங்க இருக்க இந்த ப்ளூ குடுத்துக்கிறேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும்னு இருக்கு. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு லைட் ஸ்கை ப்ளூ குடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபாண்ட் கலர் வந்து தீம்க்கு தகுந்த மாதிரி குடுக்கறதுக்காக நான் இந்த டார்க் ப்ளூ குடுத்துடுறேன். சரி, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ப்ரிவ்யூ வரும். இப்போ இதை நான் வந்து சேவ் பண்றேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்றேன்.
அண்ட் தென் ப்ரிவ்யூ ஓப்பன் பண்ணுறேன். ப்ரிவ்யூவில் பாருங்கள், நம்ம எந்த கலரில் டெக்ஸ்ட் கொடுத்தோமோ அதில் ஷோ ஆகுது. அதே மாதிரி நம்ம பண்ண எல்லா சேஞ்சஸுமே இந்த இடத்துல இருக்குது. பட் இந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ நம்ம இது இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி சேஞ்ச் டெம்ப்ளேட் போகிறேன். அதில் ஃபாண்ட் அண்ட் கலர் போகிறேன். ஃபாண்ட் அண்ட் கலரில் ப்ரௌன் கலரை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வேர்டிங்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. ஓகே, இப்போ ஃபாண்ட் அண்ட் கலர் ஆப்ஷன் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், எடிட் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ். இது என்னன்னா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பாருங்கள், உங்களோட இன்வாய்ஸ் வந்து ஜூம் இன்ல உங்களுக்கு ஒரு ஃபீல்டுமே கிளியராக தெரிகிற மாதிரி ஷோ ஆகும். இதில் ஒரு ஃபீல்டு ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல லோகோ ஆப்ஷன் இருக்குங்களா? எனக்கு லோகோ இந்த இடத்துல வேணாம், பட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதை கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் பாத் கேட்கும். ஸோ லோகோ நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோகோ மட்டும் கிடையாது, இங்கே இருக்க ஏதாச்சும் ஒரு ஹெட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த டைட்டிலை நான் கிளிக் பண்ண உடனே பாருங்க, சேஞ்ச் டைட்டில். எனக்கு அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிறது வேணாம். ஜஸ்ட் அந்த இடத்துல கூட்ஸ் டீடைல் அப்படிங்கிறது எனக்கு வரணும். அதே மாதிரி அது போல்ட்ல வேணும்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இட்டாலிக்ல வேணும்னா அப்பயும் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து இன்னும் ஷோ அட்வான்ஸ்டு ஃபீல்டு ஆப்ஷன் வேணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே பாருங்க, என்ன ஃபாண்ட்ல வேணும், ஃபாண்ட் சைஸ் என்ன இருக்கணும், ஃபாண்ட் கலர் என்ன இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்குன்னு இருக்கு. எனக்கு இதோட ஃபாண்ட் கலர் ஃபாண்ட் மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன். மற்ற எல்லாத்துக்கும் நான் டைம்ஸ் நியூ ரோமன் கொடுத்துருந்தேன். இதுக்கு நான் ஏரியல் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃபாண்டோட சைஸ் வந்து ஸ்மால்ல இருக்கு, அதை நான் மீடியமா மாத்திக்கிறேன். ஃபாண்ட் கலர் வந்து ப்ரௌன்ல இருக்கா மற்ற எல்லாத்துக்கும், இதுக்கு மட்டும் நான் என்ன பண்றேன்னா ப்ளூ கலர் கொடுத்துடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும்னு இருக்கு. பேக்ரவுண்டுக்கு ப்ளூ இருக்கிறதுனால நான் ஒரு லைட் ப்ளூ சூஸ் பண்ணிடுறேன். தென் இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம சேஞ்ச் பண்ணது ஷோ ஆகுதுங்களா? ஆல்ரெடி நம்ம லைட் ப்ளூ கொடுத்ததுனால நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்ட் பெருசா காட்டல. வேணும்னா நம்ம வேற கலர் சேஞ்ச் பண்ணலாம். கூட்ஸ் டீட்டெயில்ஸ் எஸ் கொடுத்துடுறேன் ஷோ அட்வான்ஸ்டு ஃபீல்டு ஆப்ஷனுக்கு. அண்ட் தென் பேக்ரவுண்டுக்கு பாருங்க, இந்த எல்லோவை சூஸ் பண்றேன். இப்போ வேற எங்கேயாச்சும் கிளிக் பண்ணா பாருங்க, கூட்ஸ் டீட்டெயில்னு சொல்லிட்டு நம்ம என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணமோ அந்த மாதிரி ஷோ ஆகுதுங்களா? இந்த மாதிரி உங்களோட இந்த இன்வாய்ஸஸ்ல ஓகேங்களா, எந்த ஃபீல்டெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணுமோ எடிட் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே இங்க நீங்க பண்ணிக்கலாம். இதுல இந்த இடத்துல பாருங்க, கீழே வந்து கம்பெனி நேம், ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர், ஏதாச்சும் பிக்சர் ஆட் பண்றீங்கன்னா அது எல்லாமே இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ஈஸியா மாத்திக்கலாம். ஓகே, இப்போ நான் அதை வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண உடனே பாருங்க, நம்ம அங்கே சேஞ்ச் பண்ணோம்ல கூட்ஸ் டீட்டெயில்னு, நம்ம பேக்ரவுண்டில் எல்லோ கொடுத்துருந்தோம், ஃபாண்ட்டு மாற்றிருந்தோம், போல்ட் பண்ணியிருந்தோம், அது எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது சேஞ்ச் பண்ணாலும் அது மாறிடும். அடுத்து நம்ம எடிட் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். அடுத்து பிரிண்ட் செட்டிங்ஸ். பிரிண்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பாருங்க, காமன் கான்ஃபிகரேஷனில் compress the template to fit more details on the page. நீங்க வந்து அந்த டெம்ப்ளேட்டை கம்ப்ரஸ் பண்றீங்களா? இன்கேஸ் உங்களோட இன்வாய்ஸஸ்ல வந்து நிறைய என்ட்ரிஸ் போட்டிருக்கீங்க, டேட்டாஸ் எல்லாமே வந்து பிக் டேட்டாவா இருக்குன்னா, அப்போ அந்த டேட்டாஸ் எல்லாம் ஒரே பேஜ்ல வரதுக்காக நீங்க அந்த டெம்ப்ளேட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப் மார்ஜின் ஆஃப் இன்வாய்ஸஸ் வந்து எவ்வளோ இன்ச்ல இருக்கணும், லெஃப்ட்ல எவ்வளோ இன்ச் வேணும், ரைட்ல எவ்வளோ இன்ச் இருக்கணும், பாட்டம்ல எவ்வளோ இருக்கணுங்கிற மாதிரி அதோட இன்ச்சஸை மாத்திக்கிறது. டிஜிட்டலா சிக்னேச்சர் போடுறது. சிக்னேச்சர் வந்து நம்ம நார்மலா பிக்சரா ஆட் பண்ணுவோம், நம்ம சைன் பண்ணி போட்டோ எடுத்து. இல்ல நீங்க டிஜிட்டல்ல சிக்னேச்சர் போடுறதா இருந்தா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேஜ் ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரேட்ல இருக்கு. இப்போ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்ல மாறிடும். அண்ட் உங்களுக்கு பேஜோட சைஸ் வந்து A4ல இருக்கு, வேற என்ன சைஸ் வேணும்ட்டு நீங்க பிரிண்ட்டுக்கு ரிலேட்டடா நீங்க பிரிண்ட் செட்டிங்ஸையும் மாத்திக்கலாம், அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ். அண்ட் அதே மாதிரி நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றதுக்கான செட்டிங்ஸ், இமெயில் செட்டிங்ஸ், எக்ஸ்போர்ட் பண்றதுக்குன்ட்டு பிரிண்ட், எக்ஸ்போர்ட் அண்ட் ஷேர் மூணோட செட்டிங்ஸும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்க எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, பிரிண்ட் செட்டிங்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து சேவ் டெம்ப்ளேட். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஏதாச்சும் மாற்றினீங்கன்னா மாற்றிட்டு அந்த டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சேவ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் இங்கே நம்ம அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணலாம். எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன்.
குடுத்த உடனே பாருங்க, சேவ் டெம்ப்ளேட் ஃபார் திஸ் கம்பெனின்னு இருக்கும். இல்ல ஆல் கம்பெனிஸ்ன்னு இருக்கும். இந்த டெம்ப்ளேட்ட நீங்க இந்த கம்பெனிக்கு சேவ் பண்றீங்களா? இல்ல எல்லா கம்பெனிக்கும் சேவ் பண்றீங்களான்ட்டு. இப்போ நான் ஜஸ்ட் திஸ் கம்பெனின்னு குடுத்துடுறேன். சேவ் பிரிண்ட் எக்ஸ்போர்ட் டூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்கும் வந்து நான் எஸ் குடுக்குறேன். எஸ் குடுத்த உடனே பாருங்க, நம்மளுக்கு ப்ரிவ்யூ ஓப்பன் ஆயிடும். இப்போ நான் வந்து ப்ரிவ்யூ ஆப்ஷனை கிளிக் பண்றேன். நம்ம ஹெடர் அண்ட் ஃபூட்டர் இமேஜ் ஆட் பண்ணி அண்ட் அதில் நம்ம வாட்டர் மார்க் ஆட் பண்ணி அண்ட் நம்மளுக்கு எந்த கலர் காம்பினேஷன் பேக்ரவுண்ட் இருக்கணும், டெக்ஸ்ட் இருக்கணும்ட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு இங்கே இருக்க இந்த ஃபூட்டர் இமேஜ் அண்ட் ஹெடர் இமேஜ் வேணாம் அப்படின்னா நம்ம எப்படி எனேபிள் பண்ணமோ இல்லை இங்கே இருக்க இந்த கூட்ஸ் டீட்டெயில்ஸை மாற்றணும்னா எப்படி நம்ம எல்லாத்தையுமே வந்து எனேபிள் பண்ணமோ அதே பிளேஸில் போய் நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன். சேஞ்ச் டெம்ப்ளேட் ஆப்ஷன் போயிடுறேன். அண்ட் அதில் நம்ம ஹெடர் அண்ட் ஃபூட்டர் கொடுத்தோம் பார்த்தீங்களா? இந்த ஹெடர் இமேஜ் கொடுத்த இடத்துல போயிட்டு இங்கே எஸ் கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அது ரிமூவ் ஆகிடும். இல்லை திருப்பி உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் ஹெடர் இமேஜில் போயிட்டு எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபைல் பாத் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் இதை வந்து டெஸ்க்டாப்புக்கு ஃபஸ்ட்டு போயிடுறேன். அண்ட் அதில் ஹெடர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணி அதே மாதிரி பிலோவில் வேணுமா, வித் எவ்வளோ இருக்கணும், ஆல் பேஜஸில் வேணுமா, அந்த செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இதே மாதிரி தான் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணிங்கனாலும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், செட் ஆஸ் டிஃபால்ட்டுன்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆட் ஆயிரும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் காட்டுது. சேஞ்சஸ் ஹேவ் பீன் மேட் டு திஸ் டெம்ப்ளேட், சேவ் இட் அண்ட் தென் செட் ஆர் ரிமூவ் இட் ஆஸ் த டிஃபால்ட். நம்ம வந்து இன்னும் இதை சேவ் பண்ணலை. இப்போ நம்ம கொடுத்த சேஞ்சஸை சேவ் பண்ணிட்டு நீங்கள் இதை டிஃபால்ட்டாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல சேவ் டெம்ப்ளேட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயே உங்களுக்கு செட் ஆஸ் டிஃபால்ட் ஃபார் ஆல் சேல்ஸ்ன்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்க டிஃபால்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பிரிண்ட்னு போனீங்கனாலே சரி, நீங்க எந்த டிஃபால்ட்டா கொடுக்குறீங்களோ அது ஷோ ஆகும். இல்ல எனக்கு சேல்ஸுக்கு மட்டும் வேணும், நீங்க பர்ச்சேஸ்க்கு தனியா இன்வாய்ஸ் வேணும், சேல்ஸுக்கு வேணும், ஒரு வவுச்சர் டைப்புக்கும் நீங்க தனித்தனியா வந்து சேவ் பண்ணணும் டெம்ப்ளேட் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து சேல்ஸுக்கு மட்டும் வரும். ஏன்னா இப்ப நம்ம சேல்ஸ்ல தான் இன்வாய்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால சேல்ஸுக்கு வரும். இப்ப நான் இங்க வந்து எஸ் கொடுத்துடுறேன். ஓகேங்களா, சேல்ஸுக்கு எனக்கு இது வேணுங்கிற மாதிரி. அண்ட் இதை சேவ் பண்ணிட்டேன். தென் இப்போ இதை நான் கேன்சல் பண்றேன். பேக் வர எஸ்கேப் கொடுத்து இப்போ டே புக்ல ஏப்ரல் மந்தோட சேல்ஸ் மட்டும் நான் ஓபன் பண்றேன். ஸோ ஏப்ரல்ல போட்டதுல குந்தவை பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறத ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். கொடுத்து ரிவ்யூ ஓபன் பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம அங்க பண்ண அதே டெம்ப்ளேட் ஷோ ஆகுது வித் ஆல் சேஞ்சஸோட. ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லா சேல்ஸுக்கும் அதுதான் வேணும்னு கொடுத்துருந்தோம். இப்போ இதை நான் கேன்சல் பண்ணிட்டு பர்ச்சேஸ் போறேன். ஓகேங்களா, பர்ச்சேஸ்ல கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். தென் ப்ரிவ்யூ ஓபன் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க, டிஃபால்ட்டா ஜென்ரலா எப்படி நம்மளுக்கு டேலி பிரைம்ல இருக்குமோ அந்த டெம்ப்ளேட் தான் ஷோ ஆகுது. ஏன்னா நம்ம பர்ச்சேஸ்க்கு வந்து எதுவும் சேவ் பண்ணல. நம்ம இப்ப இந்த இடத்துல பர்ச்சேஸ்ல சேவ் பண்ணோம்னா அங்க பண்ண அதே ஆப்ஷன்ல பண்ணிட்டு பர்ச்சேஸ்க்கும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம சேவ் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டா. இந்த மாதிரி ஒரு வவுச்சர் டைப்புக்கும் உங்களுக்கு எந்த மாதிரியான டெம்ப்ளேட் வேணும்னு நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அதை அந்த கம்பெனில எப்போ வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க இந்த கம்பெனில மட்டும் தான் சேவ் பண்ற மாதிரி கொடுப்பீங்க. அது செட் ஆஸ் டிஃபால்ட்னு தனியா ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷன்ல கொடுத்தீங்கன்னா ஓவராலா நீங்க எப்போ எந்த கம்பெனில ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு டேலி பிரைம்ல அது டிஃபால்ட்டா செட் ஆயிரும். ஓகே, இப்போ நான் திருப்பியும் டே புக் போயிட்டு ஜூலைல போட்ட இந்த சேல்ஸ் ஓபன் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்துடுறேன். அண்ட் சேஞ்ச் டெம்ப்ளேட் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல நம்ம டிஃபால்ட்டா செட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அந்த டிஃபால்ட்டா செட் பண்ணதுனால பாருங்க உங்களுக்கு இன்னொரு ஃபீல்டு வந்து நேம் சேஞ்ச் ஆயிருக்கும், ரிமூவ் டிஃபால்ட்ன்ட்டு. இப்போ எனக்கு அந்த டிஃபால்ட் வேணாம், நான் ரிமூவ் பண்ணும் அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நம்ம டிஃபால்ட்டா செட் பண்ணது வந்து ரிமூவ் ஆயிடும். அடுத்து காப்பி கான்ஃபிகரேஷன்ஸ்னு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா this will copy applicable configuration settings from tally classic format to this templateனு வரும். ஸோ இப்போ இதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு வேற இடத்துல பேஸ்ட் பண்ற ஆப்ஷன் எங்க வேணுமோ நீங்க போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து நோ கொடுத்துட்றேன்.
இது வந்து கான்ஃபிகரேஷன்ஸ காப்பி பண்றது ஆப்ஷன்ஸ் எல்லாமே. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இத வச்சு நீங்க ஈஸியா உங்க கம்பெனியோட வெறும் நார்மலா இருக்கிற ஒரு இன்வாய்ஸஸ மத்த அதர் பார்ட்டி ஆப்ஸ் இல்ல தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம ஜஸ்ட் Tally Primeக்குள்ளேயே உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்க இன்வாய்ஸஸ ஈஸியா எடிட் பண்ணிக்கலாம். நீங்க Tally Prime கத்துக்கிறதுக்காக ஒரு பெஸ்ட் பிளேஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்ப இது உங்களோட பெஸ்ட் டைமிங். நம்மளோட டியூட்டர் கம்ப்யூட்டர் எஜுகேஷன்ல 15th இயர் ஆனிவர்சரிக்காக Tally Primeல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மோர் டீடைல்ஸ் வேணும்னா கீழ இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.